ஹலோ எவ்ரிஒன். ஸோ இப்போ என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரேடிங் அவே ஃப்ரம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஸோ நிறைய பேர் இந்த விஷயத்தில் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய கேபிட்டல். ஏன் அப்படின்னா, மெயினாக ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை ஒரு என்ட்ரி பாயிண்ட்டோ நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, அந்த என்ட்ரி பாயிண்ட் எப்போ கிடைக்குதோ அப்போ என்ட்ரு ஆகாமல் அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆர் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து என்ட்ரு ஆகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எஃப்ஓஎம்ஓ. ஸோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்லன்னு கிடையாது, எப்பயுமே மக்களோட மனநிலை என்னென்னா, அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் போயிடுச்சு, ஸோ அதை வந்து ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரெயினை வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எஃப்ஓஎம்ஓன்றது எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படினாச்சும் அதை அந்த ப்ராஃபிட் வந்து நம்ம எடுத்துட மாட்டோமா, எப்படினாச்சும் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட மாட்டோமான்றதை மீன் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ட்ரு ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி என்ட்ரு ஆகிற பட்சத்தில் அவங்க ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பிரேக் அவுட் நடந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? சர்டனாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகிறப்ப ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேவா? ஏன்னா நம்ம சீரியஸ் பிகினிங்கில் நம்ம பார்த்தோம், சப்போஸ் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் உடச்சிட்டு மேலே போகுதுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாறிடும். சப்போர்ட்டை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த சப்போர்ட் ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ சப்போர்ட்டை உடச்சிட்டு ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த எஃப்எம்ஓ ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே வந்து வைப்பாங்க, இல்லை இந்த சப்போர்ட் ஜோனுக்கு நியர்பை கூட வைப்பாங்க ஸ்டாப் லாஸை. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து அதோட டைரெக்ஷன்லேயே போகும். சப்போஸ் இந்த இந்த சப்போர்ட் ஜோன் இது பிரேக் பண்ணி இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கா, அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கே ஸ்டாப் லாஸை இங்கே வைப்பாங்க ரெசிஸ்டன்ஸில். அப்புறம் திருப்பி மார்க்கெட் டவுனில் வர மாதிரி வந்துட்டு இந்த எஸ்எல் அடிச்சுட்டு திருப்பி டவுன் போயிடும். ஸோ இப்படி தான் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். பிரேக் அவுட் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல என்ட்ரி ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வேலிடாக இருக்குமே தவிர, கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம என்ட்ரி ஆகிற பட்சத்தில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகம்ன்றாங்க. ஓகேங்களா? வென்எவர் த மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆர் பேரிஷ், ஓகேவா, எனி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், இன்ட்ராடே எடுத்துக்கலாம், 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், 1 ஹவர் எடுத்துக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ், இது வேணால் எடுத்துக்கலாம். எந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் எடுத்தாலும் இப்போ பார்க்குற கான்செப்ட் வந்து சிமிலர். ஓகேவா? அது மாறாதது. அதான் எஃப்எம்ஓ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அவங்க வந்து லுக்கிங் டு பார்ட்டிசிபேட் இந்த பிரேக் அவுட் ஃபார் அவே ஃப்ரம் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை தாண்டி தட் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தாண்டி தான் அவங்க வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த ப்ராஃபிட்டை பிடிச்சிட மாட்டோமா, தட் மீன்ஸ் அந்த ட்ரெயினில் ஏறிட மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு எமோஷனில் அவங்க அந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட் வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி அந்த எஸ்எல்ல ஹிட் பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் அதோட டைரக்ஷன் வந்து போகும். ஓகேங்களா? மோஸ்ட் ட்ரேடர் வந்து அவங்களோட எஸ்எல்ல எங்கே வைப்பாங்க, சப்போஸ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகுதுல ரெசிஸ்டன்ஸ், அங்கே இடத்துல வைப்பாங்க. மோஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து அந்த எஸ்எல்ல ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ப்ராபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி வி நீட் டு கீப் எஸ்எல் அட் என்ட்ரி பாயிண்ட். ஓகேவா? நம்ம இதே நம்ம எஸ்எல்ல வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நியர்பை, சப்போஸ் நான் இங்கே என்ட்ரி ஆகிறேன்னா இந்த என்ட்ரி பாயிண்ட்டுக்கு நியர்பை நான் இங்கே எஸ்எல்ல வைக்கிற பட்சத்தில் எனக்கு இங்கே எக்ஸிட் ஆகிடும் என்னோட பொசிஷன். தட் மீன்ஸ் என்னோட ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப ரொம்ப இந்த ட்ரேடில் வந்து நான் லூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் நான் எஸ்எல்ல வந்து நான் இங்கே வைக்கிற பட்சத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு எனக்கு தேவைப்படும், அதே மாதிரி ரிவார்டும் நான் பெருசாக வைப்பேன். அப்போ இதோட சைஸ் வந்து 1:1 அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு புவர் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. இதுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? சப்போஸ் நான் இந்த என்ட்ரி இங்கே எடுக்கிறேன், இந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டே நான் எஸ்எல் வைக்கிற பட்சத்தில் சப்போஸ் எனக்கு ட்ரேட் ராங் ஆனாலுமே எனக்கு எஸ்எல் இங்கே ஹிட் பண்ணிவிட்டு சப்போஸ் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். அப்படி இல்லை, நான் எஸ்எல்லை வந்து இங்கே சப்போர்ட் கிட்ட தான் நான் வைப் பண்ணுற பட்சத்தில் எனக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப லாஸ் வரதுக்கு பாசிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி கெப்ட் 1:1 லார்ஜ் எஸ்எல். நம்ம லார்ஜ் எஸ்எல் வச்சிருக்கிறதுனால அது வந்து ஒரு புவர் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோ. ஓகேவா? வி நீட் டு அவாய்ட் ட்ரேட் இன் ஃபேர் அவே மார்க்கெட். ஸோ அதனால மார்க்கெட் சப்போஸ் பிரேக் அவுட் நடந்து கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. ஓகேவா?
பிகாஸ் நம்ம எஸ்எல் வந்து ரொம்ப தூரமாக தள்ளி வைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அமைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசிஎஸ் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ டிசிஎஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு கன்சாலிடேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிரேக் அவுட்டில் வந்து நான் என்ட்ரி ஆகலை. ஓகேவா? பிரேக் அவுட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன், மார்க்கெட் வந்து ஒரு டவுன் தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ இங்கே தட் மீன்ஸ் 18th டிசம்பர் அன்னைக்கு ஒன் டே பார்க்குறேன், மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டவுன் மூல தான் போகுது. ஸோ செகண்ட் டே வந்து இந்த ஓப்பன் வந்து இங்கே கீழே வச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நெக்ஸ்ட் தட் மீன்ஸ் ஒரு 10 மணிக்கு நான் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் கீழே வச்சிருக்கனால ஓகே டவுனில் தான் போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் 18ஆம் தேதி 10 மணிக்கு நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேங்களா? என்னோட டார்கெட் வந்து ஒரு 68 பாயிண்ட்ஸ். ஓகேவா? மீன் 1:59%. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மேலே 1:59% வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் ஈவன் தோ என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை இன்னைக்கு பர்டிகுலர் டேல. நெக்ஸ்ட் டேவும் நடந்திருக்கு மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால் தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் டே தட் மீன்ஸ் 20th டிசம்பர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்து பெருசாக ஒரு விக்கு வந்து வச்சிருக்கு பாருங்க. விக்கு வச்சு கரெக்டாக என்னோட ஸ்டாப் லாஸ் பொசிஷனை அன் பண்ணிட்டு திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஈவன் தோ டவுன் ட்ரெண்ட் போனாலுமே என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரேடில் நான் மேக்ஸிமம் லாஸ் தான். ஓகேவா? சப்போஸ் நான் இதுக்கு இந்த என்ட்ரி பாயிண்ட் நான் இங்கே எடுத்துக்க பட்சத்தில் நான் நியர்பை இங்கே வச்சுருந்தேன்னா நான் அன்னைக்கு பர்டிகுலர் டேவ்லேயே நான் எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருக்கலாம். எக்ஸிட் ஆகி வெளியே வச்சுட்டு என்னோட லாஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் லாஸ். சப்போஸ் நான் இங்கே வைக்கிற பட்சத்தில் எனக்கு ஒரு 68 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. அதிகமான லாஸ் வந்து அந்த 2 டேஸ் நான் ஹோல்ட் பண்ணதுனாலையும் சப்போஸ் என்னோட எஃப்எம்ஓ ட்ரேட்னாலையும். ஓகேங்களா? எஃப்எம்ஓ மீன்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் ஒரு 1 டே கழிச்சு அந்த பொசிஷன் வந்து என்டர் ஆனதுனாலையும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டில். சப்போஸ் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அந்த டைமில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம எடுக்காமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டரான ஒரு ஐடியா. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக ஒரு வியூ வந்து கிடச்சிருக்கும். ஸோ இதில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு என்ன கொரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.